ஜோதிடம் உருவான காலத்துல விஞ்ஞானமே கிடையாது. ஆனா ஜோதிடம் உருவாக்கிய பின் இன்னைக்கு ஃபுல்லா அதுக்குள்ள விஞ்ஞானம் தான் கலந்து ஜாதகத்துக்குள்ள போய் என்னென்ன கிரகம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாக்குறதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்க சார். 10க்குள்ள 7ஆம் நம்பர். வாக்கும் ஜோதிடமும் எனக்கு ஒண்ணுதான். உங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு திருப்தி சார்? பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். எப்போதுமே நாம முருகப்பெருமாள் பேசி பார்த்திருப்போம், நிறைய கண்டென்ட் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த முறை முருகப்பெருமாள் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதுவும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உரியடி படப்புகள் நம்முடைய நடிகர் மாரிஸ் ராஜா நடிப்பு பயிற்சி ஆசிரியராகவும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களதான் இன்னைக்கு நம்முடைய அதிசய மனிதர் அம்மன் கொண்டாடி ஜோதிடர் முருகப்பெருமாள் ஜாதகம் சொல்ல போறாங்க. ஸோ நிறைய கேள்வி பதில் எல்லாம் இருக்குது. வீடியோ தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம், உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். பயங்கர மங்களகரமா இருக்கு பாக்குறதுக்கு. சரி, இது நான் பல வருஷமா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வெள்ளை மனம் கொண்ட வெள்ளை ட்ரெஸ்ஸோட ரொம்ப ஆன்மீகத்துக்கு உகந்தது காவின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெள்ளை மனசு வெள்ளையா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்துல அத்தனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது ஒயிட். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சமாதானம் ஒயிட். கண்டிப்பா ஒரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்துல வெள்ளைக்கொடி பறந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாதான புறா, சமாதான ஒயிட். ஆமா, அப்படி நல்லதை எடுத்து சொல்லக்கூடியது ஒயிட். அதனால காவிங்கிறதுக்கு பேர் துறவி சார். நான் துறவி இல்லை, குடும்பஸ்தன். குடும்பம்ங்கிற கோவில்ல வாழ்றேன். கண்டிப்பா அது பார்க்கும் பொழுது தெரியுது, கோவில்ல தான் நீங்க இருக்கீங்க. குடும்பம் தான் கோவில். அந்த குடும்பத்துக்குள்ள கோயில வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மங்களகரமா இருக்கு. ஒரு கோவிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச ஒரு ஃபீல் இருந்து எனக்கு. இல்லை, நான் இது கோயில் மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா. நான் சின்ன வயசுல இருந்தே சாமியாடுற பையன் தான். எங்க ஊர்ல எல்லாம் மே மாசம் கொதிக்கிற மஞ்சள் நீர்லாம் குளிச்சிருக்கேன். பல வீடியோக்கள்லாம் போட்டாச்சு. அது பரம்பரையா வர்றது. இப்போ உங்களுக்கு நீங்க நடிப்புல சிறந்து விளங்குறீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க கலைத்துறையில இல்லாம நீங்க இதுல வர முடியாது. அந்த ஜீன் இருக்கும். இப்போ உங்க அப்பா வழியில அம்மா வழியில கலை சம்பந்தப்பட்ட இல்லாம அந்த அணுக்கள் இயங்காது. இப்ப எங்க தாத்தா குடும்பத்துல யாராவது வைத்தியர் இருந்தானா இந்த காலத்துல டாக்டர். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது இல்லைங்களா? அப்ப அந்த காலத்துல நாடக கலைஞர்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆசை உள்ள உணர்வுகளோடு இருந்த அந்த திறமையெல்லாம் இருந்து வாய்ப்பு கிடைக்காதவர்களும் இருந்திருக்கலாம் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு இந்த பிறவியில உனக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரி. எங்க அப்பாவுடைய அண்ணன், சாரி எங்க அப்பாவுடைய தம்பி சித்தப்பா, அவரு சினிமாவில ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காம விட்டுட்டாரு சார். விட்டுட்டாரு. நான் சினிமாவில் நடிக்க வரேன்னு சொன்னது என்னை கூப்பிட்டு வச்சு, இதெல்லாம் செட் ஆகாதுரா, நீ உடனே ஊருக்கு கிளம்பி செலவுக்கு பைசா வேணும் நான் தரேன்னாரு. அதுக்கப்புறம் நான் இல்லைப்பா சித்தப்பா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். என்னுடைய கூத்து பாடல்கள், என்னோடய ஆக்டிங் எல்லாம் நான் பண்ணி காமிக்கும் பொழுது பார்த்துட்டு ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டு தனியாக என்னை கூப்பிட்டு, எப்போ செலவுக்கு பணம் வேணாலும் என்கிட்ட கேள்வி நான் கொடுக்குறேன், ஏன் உன்னை நான் ஊருக்கு போச்சேன்னா தெரியுமா, நான் ட்ரை பண்ண கிடைக்கலடா, நீ அது மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படின்னாரு. அது கிடையாது சித்தப்பா, நான் ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கேன். எல்லாரும் ஆசை இருக்குதுன்னு வருவாங்க, ஆசையை தாண்டி அவனுக்குள்ள ஒரு வெறி இருக்கணும், முன் வச்ச கால் பின் வைக்கக்கூடாது. நான் கரூர்லேருந்து கிளம்பி வரும்பொழுது என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் எல்லாருமே நீ இதெல்லாம் போய் எப்படி செய்ய முடியும், உனக்கு என்ன தெரியும், முன் வச்ச கால் பின் வைக்க மாட்டேன். நான் நடித்த படம் கரூர் அமுதா திரையரங்கத்தில் வரும், கண்டிப்பாக கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னுடைய படங்கள் 5 படங்களுக்கு மேலே கரூர் அமுதா தேட்டரில் ஓடிட்டு இருந்தப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணேன், எப்படி நீ சொல்லிட்டு போன, சொன்ன மாதிரி அந்த தேட்டரில் படம் வந்திருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்துல போய் ஜாயிண்ட் ஆகி. சார், இது நீங்க உங்க சித்தப்பான்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க தன்னுடைய ஆசை நிறைவேறாம இருந்திருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீங்க பிறவி எடுத்திருந்தா இதை தடுக்க முடியாது. இதைத்தான் நான் ஜோதிடம்னு சொல்றேன். அப்ப நம் முன்னோர்களினுடைய அணுக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்க அப்பா வழியிலயோ உங்க அம்மா வழியிலயோ ஒரு 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த குடும்பத்துல யாருக்காவது ஒரு திறமை இருந்தா அந்த திறமை உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றேன். யாருக்காவது ஒரு நோய் இருந்தா அது உங்களுக்கு வருமா வராது? வரும். அப்ப அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி இருந்தா உங்களுக்கு இருக்குமா இருக்கும். அப்ப அது எந்த தசாபுத்தி காலங்கள்ல உனக்கு இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பலவீனமா இருந்தது பலமா இருந்தது, அப்போ அது உனக்கு அது எஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் உன்னை இயக்கும் போது அதுக்கு தகுந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஆப்போசிட். அப்போ நம்மளுடைய எண்ண அலைகள் எப்படின்னா நெகட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தான் பயணம் பண்ணும்.
நெகட்டிவ்க்கு தகுந்த மாதிரி. அப்போ அதை மாற்றக்கூடிய சக்தி மனிதனுக்கு அறிவுங்கிற ஒண்ணு கொடுத்தான். கண்டிப்பா. அப்போ நம் முன்னோர்களினுடைய அந்த இயக்கம் கிரகங்களும் பிரபஞ்சமும் இயக்குதுன்னு விஞ்ஞானமும் சொல்லுது, மெய்ஞானமும் உணர்ந்தவனும் அதுதான் சொல்லி. ஜோதிடம் உருவான காலத்துல விஞ்ஞானமே கிடையாது. ஆனா ஜோதிடம் உருவாக்கிய பின் இன்னைக்கு ஃபுல்லா அதுக்குள்ள விஞ்ஞானம் தான் கலந்து அடிச்சிருக்கு. ஆனா மெய்ஞானம் பூரா மறந்துடுச்சு. கண்டிப்பா. அதே மாதிரி உங்க லைஃப்ல நடக்கிறது, இப்போ உங்களுக்கு உங்க வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது நல்லது. இப்போ தீதும் நன்றும் பிறதர வாரம். ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நல்லா வாழல சார். ஆனா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக இப்படி ஏதோ ஒரு பாண்டிங்க வச்சு பிரியாம இருந்தவங்க தான் நிறைய. கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனை எடுத்துட்டாலே இந்த சினிமா துறையில நிறைய நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதுல இருக்கிற நெகட்டிவா தான் நிறைய பேர் ஃபாலோ எடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்க எனக்கு என்ன வேணாலும் கொடுங்க, எனக்கு நான் ஜாலியா வாழ்ந்துட்டு போறேன். லிவிங்னு ஒன்று இப்போ ஒன்று வந்திருக்கு. இந்த வெளிநாட்டு கல்ச்சர், இங்க வெளிநாட்டு கல்ச்சரை நாசம் பண்ணிடுச்சு. நீங்க இப்ப அம்மாவை எப்படி கூடுவோம் நம்ம சின்ன வயசுல? அம்மா அப்பா. ஆமா. இங்கிலீஷ்ல ஃபாதர் மதர். இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? மம்மின்னா என்னது? பிரமிடு, பேய். மம்மிஸ்னா பேய். நம்ம என்ன சொல்லணும்? மம்மி கம் அப்படின்னா குழந்தை வருது, உடனே அம்மா கைதட்டு. ஒரு பெத்த தாய குழந்தை பேய்னு கூப்பிடுறதுக்கு சந்தோஷப்படுற ஒரு சமூகம் அப்படி ஆயிடுச்சு. அப்போ தப்ப திருத்திக்கிங்கிறேன். அதே மாதிரி ஜோதிடம் உங்களுக்கு இப்போ நீங்க ஜோதிடம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்களும் இத்தனை வருஷத்துல பல பேரை நீங்க பார்த்திருக்கலாம். கண்டிப்பா. பல பெரிய ஆட்களை பார்த்திருக்கலாம். உங்களுக்கும் சினிமா துறையிலையும் பெரியவங்க இருப்பாங்க, இந்த ஜோதிட துறையிலையும் நிறைய பெரிய. நான் ஜோதிடம் கற்றவன் அல்ல, கற்று உணர்ந்தவனும் அல்ல. நீங்க இப்ப எதோ அம்பாள்னு சொன்னீங்களா, இந்த கருணை தான். சின்ன வயசுல இருந்து வாக்கு சித்தம் தான். இப்ப நான் உங்களை வந்த உடனே உங்க ஃபேமிலி பெருசான்னு கேட்டதுக்கு காரணம் அந்த வாக்கு சித்தம். அப்போ உங்களுக்கு அந்த புதனுடைய மைண்ட் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும். நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்க போகுது. இங்க யாரு என்ன சொல்லியே மாற போறது இல்லை. இந்த சமூகத்துல வாழணும்னா பணம் தான் முக்கியங்கிறது உங்க கேரக்டர். பணம் இருந்தா தான் இது உங்க குணம். ஆமா. அப்போ இதையும் மாற்ற முடியுங்கிறேன். ஏன்னா புதன் எதையுமே பர்சனலா வெளியில ஷேர் பண்ண. நீங்க யாரையுமே ஒரு கணக்கு போட்டுட்டு 10 பேர்த்திட்ட ஐடியா கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. கண்டிப்பா. அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை, அது என்னன்னு பாப்பீங்க, அவ்வளவுதான். இது உங்க குணம், இது மாறாது. ஆனா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு பாண்டிங் வைக்கும். உங்களுக்கு சாமி உங்க அம்மா. ஆமா. தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையவே கிடையாது. கும்புற சாமியெல்லாம் அப்புறம், எனக்கு சாமி எங்க அம்மா. இது புதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா புதன் மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் ப்ளூ கலர்ல இருப்பாரு. ஒரிஜினல் சனீஸ்வரனே பெருமாள் தான். ஏன்னா ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை காப்பேன்னு சொல்லி மத்தவனை கொன்றுவார். இன்னைக்கு அப்படிதான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. கலியுகம். உங்களுக்கு கல்கி அவதாரங்கிறது மத்தவனை கொல்றதுக்கு தான். அப்ப நீ தப்ப திருத்திக்கேங்கிற. நான் சொல்ற விஷயங்கள்லாம் உனக்கு முரண்பாடா தெரியுது. தப்ப திருத்தலன்னா உன்னோட சேர்ந்து ஏன் வம்சம் அழியும். நான் அதனால முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்கேங்க. வருங்கால தலைமுறைக்காக தான் என்னுடைய பதிவு. உங்களுக்கு ஜாதகம் பாக்குறது ரொம்ப எனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசலாம். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற டைம் தான் 24 hours. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு தான் ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்க நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. பூமி தன்னை சுத்துறதுல இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல சித்தர்கள் காலத்துல பூமி எவ்வளவு வேகமா சுத்துது, சந்திரன் எவ்வளவு வேகமா சுத்துது, இதெல்லாம் சேட்டலைட்டே இல்லாம கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை பிளானட் எடுக்கணும், எதனால ஒரு உயிர் உருவாச்சு, எதனால ஒரு உடல் உருவாச்சு, எதெல்லாம் மனுஷனை இயக்குது, ஏலியன்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு கோயில கட்டினான்றான். அப்ப 24 மணி நேரங்கிறது பூமி இப்ப கொஞ்சம் வேகமா சுத்துதுங்கிற. 24 மணி நேரம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க இந்த துபாயில எல்லாம் இப்ப பயங்கர பேரழிவு. ஆமா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரக கோளாறுகள் காரணமா, இந்த பூமியின் சுழற்சி காரணமா நிறைய பக்கம் பேரிடர்கள் ஏற்படுது. 24 மணி நேரம் கிடையாதுன்ட்டான். அப்போ ஜோதிடர்கள் அந்த 24 மணி நேரத்தை ஏன் மாத்தல? வேகமா சுத்துது சார். இப்போ ஒரு 80 கிலோமீட்டர்ல வந்துட்டு இருக்கிற வண்டி 100 கிலோமீட்டருக்கு போகும்போது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போயிருமா இல்லையா? 1 hour போறது 1 hour. அப்போ உங்களுடைய லக்கணம் இதுதான் போட்டிருக்கிற இடத்துக்கு அது ஆல்ரெடி கிராஸ் பண்ணிருக்கும். அப்போ நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற லக்கணமும் ராசியும் தப்பா இருக்கும். அப்ப அது சரி பண்ணாதான் உங்களுக்கு பலிக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க போக வேண்டிய இடம் ஜாதகத்திலேயே குலசாமி தான் மெயினா சொல்லுவான். பூர்வ புண்ணியம்னு சொல்லுவான். குடும்பம் ஒரு கோவிலுமா.
உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னா உங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்டது நான் அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். இப்ப இந்த ஜாதகத்துக்குள்ள போய் என்னென்ன கிரகம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பாக்குறதுக்கு முன்னாடி சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்க சார். 10க்குள்ள 7ஆம் நம்பர், இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர், இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பர், 7, 5, 2. இதுல வந்து எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவ் எந்த கிரகம் நெகட்டிவ்ங்கிற வரைக்கும் நான் எடுக்கிற வாக்கு ஸ்தானம் நிறைய பேருக்கு வாக்கு எடுப்பேன். இந்த நம்பர் வச்சு ஒரு 3 நம்பர் சொன்னாலே எடுத்துடலாம்னு சொல்லலாம். நீங்க யாரு கூடயாவது ரொம்ப அட்டாச்சா இருப்பீங்களா இல்ல தனிமை ரொம்ப பிடிக்கும்? எல்லாத்துக்கும் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கூட. தனிமை ரொம்ப பிடிக்குமா? தனிமை பிடிக்கும் சில நேரங்கள்ல. இல்ல 7ஆம் நம்பருங்கிறது அத்தனை உறவுகளும் இருந்து தனியா வாழணுங்கிற ஒரு எனக்குன்னு எதுவும் இல்லையங்கிற ஃபீல் பண்ற ஒரு கேட்டகரி இருக்கும். அப்படி இருக்கான்னு கேட்கறேன். இதுக்கு மேரேஜ் ஆகலையே. ஏன்னா 7ஆம் நம்பருங்கிறது அத்தனை உறவுகளையும் நம்ம ஒட்டுனாலும் அது வெட்டி விடும். அப்ப 7ஆம் நம்பர் அப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா நம்ம தாத்தா வழியில அப்பாவுடைய தாத்தாவோ இல்ல அம்மாவுடைய தாத்தாவோ கோயில் தர்மகர்த்தா கோயில் நிர்வாகி ஊர் நாட்டாம இந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? எங்க அப்பாவே கோயில் பூசாரியா இருந்தார். அவ்வளவுதான். இதுக்குதான் 7ஆம் நம்பர். அப்போ நமக்கு பூர்வீகத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த 7ஆம் நம்பருக்கு இத்தனை விஷயம் வந்துடும். நீங்க வந்திருக்க கலையும் அதுக்கு தான். நீங்க ஜெயிக்கணும்னா அந்த ஊருக்கு போகணும். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு புகழ் அந்த 7ஆம் நம்பர் கொடுக்கும். இப்ப 7 தான் நெகட்டிவ், அதாவது கேது. அப்போ கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாது. யாரு? ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். அதாவது அதுக்கு அடுத்து சொன்ன நம்பர் 7ஆம் நம்பருக்கு அடுத்தது என்ன சொன்னீங்க? 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் நல்லா பாடுபடுற ஆளு நீங்க தான். ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு எடுத்த டைமுக்கு போற ஆளுன்னு நீங்க தான். போட்டா 10 நாள் பெண்டிங் போட்டுருவீங்க. ஒரு இடத்துக்கு கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க, அந்த கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு சரி அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது பெரிய வாய்ப்பு தட்டி போயிடும். அப்போ நம்மளுடைய இயலாமை, அதாவது எப்படி சொல்லலாம்னா சிறு சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி விட்டுடும். அம்மா கூட பிறந்தவங்க 5 பேரா? அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர். அம்மாவை சேர்த்து? அம்மாவோட சேர்த்து 4 பேர். 4 பேர். அதாவது ஏதாவது ஒன்று அழிஞ்சிருக்கலாம். இல்லை தெரியல. தெரியல. ஏன்னா 5ஆம் நம்பருங்கிறது சரி அம்மாவுடைய குடும்பத்துல நெகட்டிவ் பேச வேண்டாம். ஏன்னா 5ஆம் நம்பருக்கு என்ன நெகட்டிவ்னு எனக்கு தெரியும். அதை சமூகத்துல பேச வேண்டாம். அந்த அளவுக்குலாம் தேவைன்னா நேர்ல வருவாங்க. ஓகேங்களா? இந்த 2ஆம் நம்பருங்கிறது சந்திரன். அம்மா மேல அதீத பாசம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நெகட்டிவை கட் பண்ணேன். ஏன்னா அம்மா குடும்பத்துல சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. இந்த 2 தாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாய் வழி உறவுகள்ல இருக்கு. அது வேண்டாம். வேண்டாம். அது நமக்கு எதுக்கு? ஏன்னா அம்மா மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. அதனால அது வேண்டாம். அப்போ 5, 2, 7, 7, 14 கூட்டுத்தொகையும் 5. அப்ப இந்த 5ஆம் நம்பர் ஜமயோகித புத்திசாலித்தனம். உங்களுக்கு புதன் பிளஸ் சனி நெகட்டிவ். அப்போ சனி அப்படின்னா உழைப்புக்கு கடவுள். நீங்க ஒரு குருவா இருந்து நடிப்பு சொல்லி கொடுக்குறீங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்திலையும் சனி நெகட்டிவா தான் இருக்கும். அதை ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் வாக்கு எடுத்தாலும் ஜாதக ரீதியா தான் வரும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பார்த்துருவோமே. என்ன பொறுத்த வரைக்கும் நான் லக்னம் மாத்துவேன். 24 மணி நேரம் இல்லை. உங்க பேரு மாரிஸ் ராஜா, ஒரிஜினல் பேர் ஏதாவது இருக்கா சார்? தியாகராஜன். தியாகராஜன். சினிமாவுக்கு தான் மாரிஸ் ராஜா. ஒரிஜினல் பேரு தியாகராஜன். ராஜன்னாலே உங்களுக்கு தெரியும் சூரியன். இங்க லக்னம் உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கன்னியா லக்னம் போட்டிருக்காங்க. ராஜன்னா சூரியன். தியாகராஜன். இப்ப சூரியன் எங்க இருக்காருன்னா செவ்வாய் ராகு தியாகராஜன். அப்போ உங்களுக்கு வந்து இங்க எங்க தியாகராஜன்னா செவ்வாய் சூரியன். அப்போ உங்க லக்னாதிபதி சூரியன் நீச்சம். துலாத்துல சூரியன் நீச்சம். அப்போ நீங்க புகழ் பெறாம இருக்கு. உங்களுக்கு இயல்பாவே வந்து என்ன சத்து கம்மியா இருக்கும்னா இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். டி விட்டமின் நிறைய நீங்க வந்து D3 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கணும். நான் சொன்னேன் 7ஆம் நம்பர் கேது, அதுக்கு சூரியன் தான் மைனஸ். அது வந்துச்சா? அதே மாதிரி கேதுன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். சனி வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும்னு. உங்க லக்னத்துக்கு 12ல சனி. ஏன்னா உங்களுக்கு மீன இதன கன்னியா லக்னம் போட்டிருக்கான். ஆனா உங்களுக்கு சிம்ம லக்னம். நீ யாருக்கும் பணிஞ்சு போற ஆட்கள் கிடையாது. அதாவது நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. நான் இப்படித்தான். கரெக்ட். நான் யாருக்கும் தலை வணங்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட திறமை இருக்கு. ஆனா அது சூரிய நீச்சமா இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட். அதுக்கு என்ன உணவை எடுத்துக்கணும், நீங்க எந்த வழி உறவுல உள்ள தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இந்த 12ஆம் வீடுங்கிறது தந்தைக்கு தாய் 12, தந்தைக்கு தாய் 12, தாய்க்கு தந்தை 12. அதாவது உங்க அம்மாவுடைய அப்பா.
யார் அம்மாவுடைய அப்பா ஃபேமிலி எவ்வளவு பெருசு? அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தெரியல, அது என்ன தெரியல. இப்ப நீங்க அந்த ஊருக்கெல்லாம் போகணும். இது சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் வணங்க வேண்டியது இருக்கும். உங்க லக்னத்துக்கு 10, 11, 9, 10, 11, 12, 9, 10, 11, 9. உங்களுக்கு 9ஆம் இடம் தந்தைங்கிற இடத்துல கேது வந்தாச்சு. நான் சொன்னேன்ல, தந்தையினுடைய தந்தை வழியில உங்களுக்கு தாத்தா கோயில் தர்மகர்த்தவா இருந்தானா உங்க அப்பாவே சொன்னீங்களா? அப்பாதான் கோவில் கேது. நான் லக்னம் சிம்மம் மாத்தினதுக்கு அப்புறம் 9ஆம் வீட்டுல கேது. 9ஆம் வீடு தந்தை. தந்தைக்கு தந்தை தான் 5ஆம் வீடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதான் குரு. இப்ப இந்த குரு உங்களுக்கு என்னென்ன வைக்கிறோம்? அப்ப நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட அத்தனை விஷயம் சரியாயிடும். வருமானங்கிற விஷயத்தையும் சனி பார்க்குது. அதே மாதிரி 10ஆம் பார்வையா சனி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 உங்க அப்பாவையும் பார்க்குது. அப்போ நீங்க அப்பா சம்பந்தப்பட்ட தெய்வத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இப்ப அப்பா என்ன பண்றாரு? அதுக்காக தான் ஆசீர்வாதம் வாங்க. நீங்க அது சம்பந்தம் இதுக்கு தான் நிறைய டப்புன்னு உடைக்க மாட்டேன். அப்பா சம்பந்தம் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னாலே நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அது எடுத்த உடனே சொல்ல வேண்டாம் அப்படின்னு. நான் ஜாதகம் இப்படிதான் சார் பார்ப்பேன். நான் எடுத்த வாக்குலையும் ஜாதகத்துக்கும் பொருந்திரும். எனக்கு ஜாதகம் தேவை கிடையாது, வாக்குலயே தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பிளஸ் புதன் அப்படின்னா, புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி. கன்னியா லக்னத்திலே புதன் சார், நான் உங்களுக்கு புதன் பிளஸ் சொன்னேன். புதன் 2ஆம் இடத்துல தனம் குடும்பங்கிறதுல ஆட்சி உச்சம், ஒண்ணுமே பண்ண முடியாது. கன்னி வீடுங்கிறது அப்படி. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் புதன். அப்போ புதன் ஸ்ட்ராங். இது வாக்குலயே வந்தாச்சு. இதுக்கு எதுக்கு ஜாதகம்? அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க பேரை வச்சே எடுக்கலாம். அப்போ உங்க ராசி நட்சத்திரம், உங்க நட்சத்திரம்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து எதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல செவ்வாய், புதன், குரு, கேது, மாந்தி. உங்க அப்பா கூட பிறந்தவங்க இல்ல உங்க கூட பிறந்த அக்கா யாராவது சின்ன வயசுல இறந்துருக்காங்களா? இல்ல அப்பா கூட பிறந்தவங்க தான் இறந்துருக்காங்க. அக்கா அது தெய்வமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது சென்னையில பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. கன்னி கனவுல பாம்புலாம் வர்றது. நம்ம தூங்கினாலும் கனவுல பாம்பா வரும், சில பேருக்கு வரும். அப்ப அந்த புதன் 2ஆம் இடத்துல இருக்கு. நீங்க அதை கும்பிட்டாலே நல்ல வருமானத்தை கொடுத்துரும். உங்களுக்கு சந்திரன் நீச்சம் போட்டிருக்காங்க, அதாவது விருச்சிக ராசி. உங்களுக்கு எத்தனை கிரகம் நீச்சம்? சூரியன், சந்திரன். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய். அப்போ தாய் வழி தந்தை வழி உறவுக்காரகத்துவம் நமக்கு பலம் இருக்கு. அப்ப அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாதான். அப்போ உயிருங்கிறது சூரியன், சந்திரன்கிறது உடல். இந்த உயிராலையும் இந்த உடலாலையும் என்னதான் வருத்தினாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேதுல்ல. அப்ப இவ்வளவு திறமை இருந்து ஏன் வெளிப்படல? அப்ப அதை கொண்டுட்டு வரணும்னா முடியும். நான் வழி சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா நிச்சயமா கூடிய சீக்கிரம் அதை நீங்க செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைச்சிடும். விருச்சிக ராசி என்ன நட்சத்திரம் போட்டிருக்காங்க? விசாகம். விசாக நட்சத்திரமா? உங்களுக்கு சந்திரன் நீச்சமான்னு பார்த்துருவோமா? இதுல சந்திரன் நீச்சம் போட்டிருக்கான். நீங்க துலா ராசி, சந்திரன் நீச்சம் கிடையாது. விசாகத்துல வந்து 4ஆம் பாதம் மட்டும்தான் விருச்சிகத்துல இருக்கும். லக்னம் மாறும்போது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடும். நான் அந்த 24 மணி நேரத்தை கழிச்சுதான் பார்ப்பேன். உங்க பேருக்கு அது பொருந்துதான் பார்ப்பேன். ராசியை வச்சு உங்க பேரை பார்க்கலாம். அப்போ உங்க ராசி நிக்கிறது எங்கன்னா துலாத்துல. இப்ப துலாத்துலதான் சூரியன், செவ்வாய், ராகு. அப்போ தந்தையினுடைய தாய் வழிதான் கெட்டிருக்கு, அப்பாவுடைய அம்மா வழி. அப்போ உங்களுக்கு 1, 2, 3 உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? தங்கச்சி ஒன்று இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. அவங்க சப்போர்ட் நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சூரியன் நீச்சங்கிறதுனால உங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு பாசம் எந்த அளவுக்கு இருக்கு? 12ஆம் இடம். அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்றீங்களா? செலவு இது பண்றது இல்லை. எந்த ஒரு செவ்வாய்ங்கிறது அந்த இடத்துல போய் செவ்வாய், ராகு, சூரியன். நீங்க இருக்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா? நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இல்ல போஸ்ட் கம்பம்
போஸ்ட் கம்பம் இருக்கு வீட்டுல. நீங்க எங்கேயாவது ஒரு இந்த கூத்துப்பட்டறைன்னு போறீங்கல்ல, அந்த கூத்துப்பட்டறை பக்கத்துலயும் போஸ்ட் கம்பம் இருக்கா இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா? நான் செவ்வாய் ராகு இணைவு இருந்தாலே எங்க போனாலும் ஒரு போஸ்ட் கம்பம் இல்ல டிரான்ஸ்ஃபார்மர், ரயில்வே தண்டவாளம், இந்த மாதிரி செவ்வாய் ராகு கேமரா. நீங்களே சினிமா வந்துடும். செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவனுக்கு அந்த கேமரா கனெக்ஷன் வரும். சும்மா எல்லாம் கிடையாது. அரசியல் லைன்ல ஒருத்தன் ஜெயிக்கணும்னாலே செவ்வாய் ராகு சூரியன் வேணும். இங்க சூரியன் நீச்சங்கிறதுனாலதான் நீங்க இன்னும் பேர் வாங்கல. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய பேருக்கு ஷார்ட்டு ஹைட்டு. அப்போ அதுக்கு தகுந்த உணவு எதுல இருக்கு அப்படின்னா தேங்காய் பால். நான் உங்களுக்கு எழுதி தந்துடுறேன், அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. கூடிய விரைவில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆக்டிவேட் பண்ணணும். சில ஊருக்கு போக சொல்றேன், போயிட்டு வந்துருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி கிடைக்கும். உங்க ராசி இனிமேல் துலா ராசி. ஆமா, உங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, விசாக நட்சத்திரம் கிடையாது, சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறது சனியின் கர்மான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் சனிதான் மைனஸ். நீங்க எங்க போனாலும் அது விடாது. அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ சனியின் கர்மானா நீங்களே உங்களுக்கு ஷார்ட்னு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த உடல் இல்லையடா அப்படிங்கிற. அப்ப சனி தனக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கறது அவன் தான். அப்ப அதை ஆக்டிவேட் பண்ணிடணும். அதை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது சொல்றாங்கல்ல, சமைக்க தெரிஞ்சவனுக்கு சமையல் ஈஸி, நடிக்க தெரிஞ்சவனுக்கு நடிப்பு ஈஸி. ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்பிக்கை, நீ இறைவன் மீது எந்த அளவுக்கு பற்றும் நம்பிக்கையும் நேர்மையும் மக்கள் மீது வந்து ஒரு குறைய தீர்க்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நெறி, இவங்களுக்கு இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு இதனால சம்பாத்தியம்ங்கிறவன் தான் தோப்பான். அதாவது ஒரு மன்னர் வந்து மக்கள் தொண்டு தான் மகேஷன் தொண்டு. அதே மாதிரி மக்களுக்கு நல்லதையும் நல்ல விஷயத்தையும் கெட்டதையும் தடுக்கணுங்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தோட நீ ஜெயிக்கும் போராடும் போது நல்ல விஷயம் தானா வந்து. அப்போ உங்களுடைய குறைகள் ஒன்றும் பெருசா கிடையாது. இப்ப இதுல ஜாதகத்தை கொண்டு வந்ததே என்ன குறை, அதை எப்படி பண்ணா நிறைவு பெறும். அப்போ உங்க லைஃபை நிறைவு பெறணும்னா இதை கரெக்டா மாத்திரம் சரியாயிடும். அது வாக்கு எடுத்தாலும் ஈஸி தான். அது வாக்கு சரியான ஜாதகத்தை வச்சு செக் பண்ண, அதுவும் சரியாது. அப்போ வாக்கும் ஜோதிடமும் எனக்கு ஒண்ணுதான். உங்களுக்கு இதுல எந்த அளவுக்கு திருப்தி சார்? நல்லா இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்க சில பரிகாரம் அது நான் தனியா எழுதி தரேன். திருமணத்தை பத்தி சார், திருமணத்துக்கு தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி. அதான் 12ல மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அதை ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறேன். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்ப பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போட்டதுனால தள்ளி போயிடுச்சு. ரொம்ப தள்ளிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திருப்பி அந்த யோகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா ஒரு அழகான பூ பேர் சொல்லுங்க. ஒரு அழகான மல்லி, அம்பாளை பார்த்து மல்லிகை. சரி, இன்னொரு அழகான பூ நீ அம்பாளை பார்த்தே சொல்லலாம். ஜாதி பூ. கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடணும் சார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ஒரு கீரைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல அளவுக்கு அதிக அயன் சக்தி இருக்கும். கீரையை அந்த அயனை வந்து வளைக்கவே முடியாது, ஆனா கீரையை கிள்ளி எடுத்துடலாம். ஆனா அளவுக்கு அதிகமான இரும்பு சக்தி, இரும்பை வளைக்க முடியாது, ஆனா கீரையை கிள்ளிடலாம். அப்போ அளவுக்கு அதிகமான ஹீட்டு அந்த கீரையில இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை போக்கிட்டா, இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தனை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் என்ன சொல்லுவாங்க, மண்டை சூடு. இப்போ பாடி அதீத உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா கெட்ட எண்ணம் வரும். அப்போ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். உன் உடம்பு உங்ககிட்ட இருக்கிற கெட்டது கெட்டு போயிடுச்சு, அதை நம்ம ஒதுக்கிட்டோம்னா உனக்கு தேவையான நல்லது நடந்துடும். இப்ப இதுல இருக்கிற கெடுபலனை நான் நீக்கினாதான் அந்த நல்லது வழிவிடும். அது வரைக்கும் வழிவிடாது. உங்களுக்கு குடும்பத்துல வந்து 12ஆம் வீட்டுல சனினால நிறைய மைனஸை நான் சொல்லலை, ஏன்னா மீடியா அப்படிங்கிறதுனால நிறைய மைனஸ் சொல்லலை. அதை உங்களுக்கு அதை கிளியர் பண்றதுக்கு வழி சொல்லி தந்தேன். அவன் தான் பிள்ளையாரு. நீங்க திதி கொடுக்கணுமா, தர்ப்பணம் கொடுக்கணுமா, நல்லது செய்யணுமா, கெட்டது செய்யணுமா, சடங்கு கழிக்கணுமா, தீட்டு கழிக்கணுமா, எதை பண்ணாலும் பிள்ளையார் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப இயற்கையில் கலந்த அத்தனை விஷயமே விநாயகர். அதுல நிறை குறை இருக்குங்கிறான். அது ஞானம். அறிவு அப்படிங்கிறது அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சா மனிதன் தான் 6 அறிவு. அந்த மனிதனுடைய அறிவு தான் 6 அறிவுங்கிற அறிவு தான் முருகன். இந்த அறிவு எப்ப செயல்படாதுன்னா இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம். அவன் தான் இறைவனடி சேர்ந்த. அப்ப இயற்கையில் கலந்தாருங்க. 3வது பிள்ளை யாரு? உடல் அழிஞ்சவன் சாமி காலுக்குள்ள இருப்பாங்கிறான். 2வது பிள்ளை முருகனின் பிள்ளையா நிலத்துல வாழ்வாங்கிறான். அதான் செவ்வாய் அங்க இருக்கும். முருகன் கோயில செவ்வாய் இருக்கிறதுக்கு காரணம் முருகனின் பிள்ளைகள் முருகன் அதாவது நிலத்துல வாழ்வான். அழிஞ்சவன் இறைவன் காலுக்கீழ, உன் குலசாமி காலுக்கீழ போயிடுவான். உங்க அப்பா உங்க கனவுல வந்திருக்காரா? இப்போ இது வரல.
இதுக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் இறந்தவங்க யார் வந்திருக்கா? 12ல சனி இருக்கு சார். இறந்தவங்க யாராவது வருவாங்க? இப்ப யாரும் வரல. இறந்த உடனே யாரும் வந்திருக்கான்னு தான் கேட்டேன். அப்பா அது எவ்வளவு ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு இருக்கோம். கொடுக்க கூடாது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தேவன். உங்க அப்பாவோட டிஎன்ஏ உங்க உடம்புல உயிரோட இருக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? கர்த்தர் அவர் சாமி, சாய்பாபா சாமி, ராகவேந்திரா சாமி, பல மக்களுக்காக தொண்டு செஞ்சவன் பூரா சாமி, என் குடும்பத்துக்காக உழைச்சவன், என் குடும்பம் ஒரு கோவில், அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அதில் அகத்தியர் சொல்லியிருப்பாரு, தாயும் தகப்பனும் குருட கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. அப்போ அந்த அஸ்தி தான் சாம்பல். அதுதான் சிவன் இருக்கிறது சுடுகாடு, காளி இருக்கிறது சுடுகாடு, நம்ம எல்லை காவல் இருக்கிறது சுடுகாடு. அப்போ நம்ம முன்னோர்கள் பூரா இருக்கிறது இறைவனடி சேர்ந்தார். இறைவன் வாழுமிடம் கருவறை, உன் குழந்தை தணிக்குமிடம் கருவறை. அப்போ நம் முன்னோர்கள் தான் மறுபடியும் பிறக்காங்கிறான். உனக்கு உயிர் கொடுத்த தந்தை, அதாவது இது எப்படி, நான் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னா உன் இனத்தினுடைய நல்லது கெட்டது உன் உடம்புல இருக்கிற டிஎன்ஏ. அப்போ அவங்க உயிரோட இருக்கும்போது எப்படி நீங்க கொடுப்பீங்க திதி தர்ப்பணம்? நீ கும்பிடுற அம்மன் 51 துண்டா வெட்டி செத்ததுக்கு அப்புறம் சாமி. அப்போ இந்த பிரபஞ்சம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது, செவ்வாய் சந்திரன், சந்திரன் நீச்சமானவன் குடும்பத்துல சாமி ஆடுவான். உங்க தாத்தா கேது அப்படின்னா அவர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர். உடல் அழியும், உயிர் எங்க இருக்கும்? அந்த சாமி காலுக்குள்ள இருக்கும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னா கல்ல கடவுளா கும்பிடக்கூடாது சார். அது உள்ள யார் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உங்க முன்னோர்கள் அவன் அதுக்கு தான் ஜாதின்னு கொண்டு வந்தான். உன் குலம் அப்படின்னா நாடார் குலம், வன்னியார் குலம், தேவர் குலம், செட்டியார் குலம், உன் குலம். அதே ஜாதி பக்கத்து ஊர்ல இருந்தாலும் அவன் வந்து இங்க சாமி கும்பிட முடியாது. அப்ப 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி. அப்ப திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை இல்லை, திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. உங்க தாத்தா பாட்டி 8 பேர் பிறந்த ஊருக்கு போனீங்கன்னா இட்டு லைஃப்ல நாம எதை நோக்கி பயணிக்கோங்கிற அந்த கடல், வாழ்க்கைங்கிற கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது கரைங்கிற விளக்கையும் கலங்கரை விளக்கமா, அதாவது எந்த ஒரு களங்கமும் இல்லாம கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த ஒளி நமக்கு வேணும் அப்படின்னா நம் முன்னோர்கள் என்னுடைய அனுசரணை வேணும். அப்போ நீங்க நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போனோம். அம்மாவுக்கு முதல்ல பாத பூஜை, தண்ணி ஊத்தி கழுவிட்டு 3 தடவை சுத்தி வந்து ஆசீர்வாதம் ஆகணும். உங்களுடைய கர்ம அம்மாவோட ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டாப் ஆகும். 2வது உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு என்ன உறவு? தாத்தா பாட்டி, அபிஜி தாத்தா பாட்டி எத்தனை பேர் வராங்க? 4 பேர். அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2, 4 பேர். இப்போ உங்க அம்மா இருக்காங்க, இல்லைன்னா தான் கதை வேற. இப்போ உங்க அம்மா இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு எத்தனை தாத்தா பாட்டி வரும்? 4 தான். அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மா. அப்பாவுக்கு எத்தனை வரும்? 4, 8. இந்த 8 பேரும் பிறந்த ஊர்ல உன் இனம் சார்ந்த, உங்கள் குலம் சார்ந்த தெய்வத்தை போய் நீங்க வணங்குனா இதுக்கு ஆக்டிவேட். இவ்வளவுதான் சார். பூர்வீகம்ங்கிற 5ஆம் இடம் ஆக்டிவேட். அப்ப நீங்க இந்த 8 கிளியர் பண்ணும்போது நீங்க கல்யாணம் பண்ற அந்த 8 கிளியரா வரும். அப்போ அங்க உள்ள 8 இங்க உள்ள 8ம் உங்க அப்பா அம்மாவும் அந்த மாமனார் மாமியாரும் எப்படி உங்களை வாழ்த்துவாங்க? மாமனார் மாமியாரோம்னா 16 இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ தான் நீங்க, உங்க குழந்தை. இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ உங்க குழந்தை. அப்ப இந்த 16 குடும்பத்தினுடைய நன்மை தீமே உங்களுக்கு கரெக்டா? அப்போ 8 அடி குட்டி 16 அடின்னு சொன்னது இதுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதும் கெட்டது இங்க அடுத்தவன் நமக்கு தர்றதில்லை. பூர்வீகத்தை தாண்டி போறதுக்கு பேர் வனவாசம், பரதேசம். அதை நம்மளால மாற்ற முடியுங்கிற பூர்வீக புண்ணியத்தை நம்ம தொட முடியுங்கிற. அப்ப நீங்க இந்த 8 ஊரை கண்டுபிடித்து வணங்கினால் இந்த சனி ஆக்டிவேட் ஆயிடும். உங்கள் இனம் சார்ந்த எத்தனை தெய்வம் இருக்கும் ஒரு ஊருக்குள்ள, உங்க கம்யூனிட்டிக்குன்னு எத்தனை சாமி இருக்குமோ அத்தனை தெய்வமும் உன் அங்காளி பங்காளி, உங்க தாத்தாவுக்கு அங்காளி பங்காளி, உன் தாயினுடைய தந்தைக்கு அங்காளி இப்படி சொந்த பந்தம் அத்தனை பேரும் உயிரோட இருந்த 1000 பொய் சொல்லி கல்யாணம் இல்ல, 1000 உறவுகளுக்கு போய் சொல்லி கல்யாணம். இன்னைக்கு அவ்வளவு மாறிடுச்சு. புரியுதுங்களா? அன்னைக்கு நடைபாதை பயணம் தான். இவன் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா இந்த பரிகாரம் ஈஸி. ஏன்னா நம்ம பூர்வீகத்துல இருந்தா நம் பூர்வீகம் சார்ந்த தெய்வம். அப்படி இல்லாம இவங்க சொன்ன பரிகாரத்தை நீங்க வந்து இந்த காசி ராமேஸ்வரம் இப்படி எல்லாம் காசு இருக்கு, போக்குவரத்து இருக்கு. இன்னைக்கு நீ அதெல்லாம் அந்த காலத்துல சொன்னீங்கன்னு வச்சுங்களா, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 60 வயசு ஆயிடும். 60ஆம் கல்யாணம் தான் பண்ணும். இன்னைக்கு ஈஸியா இருக்கு. காரணம் போக்குவரத்து வந்ததுனால. அப்போ இந்த பரிகாரம் என்பது ஏமாற்று வேலை. நம்ம கடமையை தான் செய்யணும். நான் சொல்றது கடமை, நீங்க சொல்றது பரிகாரம். பரிகாரம் வேண்டாம், கடமையை செய்வோம். அந்த காலத்துல ராத்திரி நேரத்துல சொல்லுவோம்,
கறி நான்வெஜ் எடுத்துட்டு போனா சொல்லுவாங்க, ஒரு கறி துண்டையோ இரும்பையோ கையில் எடுத்துட்டு போகணும். கறி துண்டுனா நெருப்பு பந்து, கெட்ட காற்று அந்த இதில் அண்டக்கூடாது, இரவு நேரங்களில் மூச்சு திணறல் நமக்கு வரக்கூடாதுன்னு அதனுடைய வைப்ரேஷன் எந்த கெட்ட எதுவும் அண்டக்கூடாதுங்கிறதுக்கு நெருப்பு பந்து. இரும்புங்கிறது ஒரு ஆயுதம். இன்னைக்கு அப்படியா பண்றீங்க? கையில மாசமா இருக்க பிள்ளை கையில ஒரு கறி துண்டையும் ஒரு ஆணியையும் முந்தானையில முடிச்சா போமா, உன்னுடைய நம்பிக்கை எவ்வளவு கேவலமா போயிடுச்சு. பாதுகாப்புக்குன்னு சொன்ன ஒரு விஷயம் உன்னுடைய அறியாமை இவ்வளவு மோசமா போகும்னு எனக்கு தெரியாது. மனிதனுடைய தேவையும் ஆசையும் இன்னொருவன் பயன்படுத்தும் போது, எப்போ என்னைக்கு உன்னுடைய தேவையை இன்னொருவனிடம் கையேந்தும் போது, அதுக்கு பேர் யாசகம். தமிழ்ல சொல்லணும்னா பிச்சை. நீ எடுக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். உன்னை உணர்ந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும். முதல்ல நம்மளை திருத்திக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு உனக்கு தெரிஞ்ச வழியை சொல்ல முடியும். நீ ஒருத்தங்கிட்ட ஒரு நல்லது சொன்னாதான் அவனுடைய நல்ல கருத்து உனக்கு வந்து சேரும். உங்களது சினிமாங்கிறது ஒரு கலை, ஆன்மீகம் ஒரு கலை, வைத்தியம் கலை, சிற்பம் கலை, அரசியல் கலை, இப்படி நிறைய கலைகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து வர்ம கலை, நிறைய கலைகள் இருக்கு. கலைகளில் வந்து உயர்ந்த கலை வைத்திய கலை. அந்த வைத்திய கலையின் உச்ச கலை ஜோதிட கலை. அப்போ இந்த குழந்தையால உன் குடும்பத்துக்கு நன்மை தீமையா, இந்த குழந்தையால மற்ற குடும்பத்துக்கு எப்படி? இப்ப உங்களுக்கு நீங்க சம்பாதிச்சு 1000 கோடி சொத்து சேர்த்தாலும் உங்கள் வாரிசுக்கு கொடுப்பீங்களா? இல்ல ஊருக்கே நாமா? வாரிசு தான். வாரிசுன்னு ஒண்ணு இருக்கும்போது நீங்க கொடுக்கல, உங்க பேரன் ஒருத்தன் இருக்கான், நீ வேற ஒருத்தன் கொடுத்து உங்க மேல கேஸே போட்டாலும் நீங்க கொடுத்தாகணும். ஒரு வழியில போல அப்படி இல்ல, சட்டம் இல்ல, அது உரிமை. அதே மாதிரிதான் உனக்கு ஒரு நோய் இருக்குன்னா சாமி இல்ல எவன் தடுத்தாலும் அது உனக்கு வரும்னா வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்கா. அப்ப அவன் காலில் இப்போ ஒரு சிம் இருக்கு, ஒரு போன் இருக்கு, நீங்க இந்த சனி ஆக்டிவேட் இல்ல, நீங்க அந்த இடத்துல போய் காலில் விழுந்தீங்கன்னா இந்த போனுக்கு அந்த சிம்மை போட்ட மாதிரி ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கும் போது அந்த உறுப்பு அதை ஏத்துக்கும். இல்ல நான் அதை கும்பிட மாட்டேன், அந்த உணவை தான் எடுத்துப்பேன், அதை ஏத்துக்காது. வரக்கூடிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுனால உங்கள் தாய் செய்த புண்ணியம் என்னிடம் அழைத்து வந்துச்சு. என் தாயினுடைய புண்ணியம் உங்களை அந்த இடத்துக்கு மறுபடியும் அனுப்பி விடுது. உங்கள் குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய நான் வழிகாட்டுதலின் அம்பாளினுடைய தேர்ல உங்களுக்கு வழிகாட்டுறேன். உங்களுக்கு இந்த வழியில போங்கன்னு. அதுக்காக நான் ஒரு நேம் போர்டு மாதிரி இந்த போர்டை தூக்கி தலையில மாட்ட வேண்டாம். வயதில் பெரியவர்கள் என்னை மதிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சின்னவங்க என்னை மதிங்க. போதும். வயசுல பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதே மாதிரிதான் நீங்க உங்க பெரியவர்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் வணங்கும் போது அவர்களின் ஆசீர்வாதம் என்னை வந்து சேரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஜாதகம் பார்த்து முடிச்சாச்சா? ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு தான் ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியாத சூழ்நிலைக்கு உட்காந்துருக்கேன். நானும் கிட்டத்தட்ட எவ்வளோ ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். இவர் மாதிரி கரெக்டான சில விஷயங்கள் யாருமே சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்களா, இப்படிலாம் இருக்குமா எனக்கு தெரியல. இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவர்கிட்ட பார்த்து நான் அடுத்த கேட்டகரிக்கு ஓடி இருக்கலாமே. நேரங்கள் வரும் பொழுதுதான் அதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஈஸ்வரி உங்களுக்கு தான் முதல் நன்றி. ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்டா அவரை பார்க்கணுங்கிறதுக்கு அந்த அம்மன் தான் வழி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து ஜாதகங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வாக்குப்பளிதமா சில நம்பர்கள் கேட்டிருந்தாரு. அதை நான் சொன்ன உடனே அது நான் டக்குன்னு தான் சொன்னேன். நானும் தெரியாது இல்லை, டக்குன்னு கேட்ட உடனே நம்பர் 752 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் டக்குன்னு அவர் வந்து அதை வச்சு எல்லாம் கணிச்சிட்டு டக்குன்னு ஜாதக நோட் எடுத்து பார்த்தா என்ன சொன்னாரோ அது அப்படியே ஜாதக நோட்ல இருக்கு. சாமியாடிய வாக்குப்பளிதங்கிறது சில ஊர் செயலாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி சேனை சொல்லுது, உட்காந்துருங்க உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னா, நீங்க வா கரூர்ல இருந்து வந்திருக்கியா, உனக்கு இந்த பிரச்சனையான்னு டக்குன்னு கூப்பிட்டு பேசும்போது அவங்களே ஷாக் ஆயிடுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. இப்போ நான் பார்த்தேன். அவர் மூலியமா நான் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கா, 8 ஊருக்கு போங்க, இவங்க முன்னோர்களை கும்பிடுங்க, அவ்வளோ சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது மனசுக்கு மன நிறைவாகவே இருந்துச்சு. சில பேர் பரிகாரங்களுக்கு ராமேஸ்வரம் போங்க, காலஸ்ரீ போங்க, திருப்பதி போங்க, பழனிக்கு போங்க, திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லி இதை நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நானும் கூட வரேன், எனக்கு கொஞ்சம் செலவுக்கு கவனிச்சுக்குங்க, இங்க பீச்சில் வந்து பரிகாரம் பண்றோம் வாங்க, நானே நேரடியாக வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன், நானே எல்லாத்தையும் பண்றேன், எனக்கு ஒரு 15,000 கொடுத்துருங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
ஆனா இவர் சைடுல வரும்பொழுது என்னன்னா எந்த பரிகாரமும் கிடையாது. உங்க பூர்வீகம் சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க, உங்க தாத்தா பாட்டி, அம்மாவுடைய தாத்தா பாட்டி, அப்பாவுடைய தாத்தா பாட்டிகளை சாமி கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான், நம்ம அது தெரியாம போயிடுச்சு. அந்த டைமிங், இப்போ நாங்கள் ஆக்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், டைமிங்கில் எடுக்கணும். நேரம் வரும்பொழுது தான் ஒர்க் அவுட் ஆகும். ரெடி ரோல் ஆக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க, ஆக்டிங் கட் சொன்னதுக்கப்புறம் நிறுத்திடுங்க. அந்த டைமிங் மாதிரி ஒரு முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தாருன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும், எல்லாத்துக்குமே நேரம் இருக்குல்ல. நிறைய ஜோதிடர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் முருகப்பெருமாள் நான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது, நீங்க அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் இவங்களை ரெஃபர் பண்ணேன். ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு, இப்ப பாக்குறதுக்கு 1 month ஆயிடுச்சு. சோ முருகப்பெருமாள் ஜோதிடர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இவர் வந்து நீங்க பார்த்த உடனே நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்பினீங்களா ஜோதிடம் பார்ப்பாங்களா அப்படின்றத? வந்த உடனே வீட பார்த்து கோயில மாதிரியே இருந்து எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு என்ன ஒரு காரணம்னா மனசு வெள்ளையா இருக்கும். சமாதானத்துக்கு எல்லாமே வெள்ளை தான் கம்பா, வெள்ளை மனசு. அது மாதிரி அவரை பார்த்த உடனே ரொம்ப ஒரு கேஷுவலா இருந்துச்சு. ஒரு ஜோதிடரோ ஒரு சாமி அடியோங்கிறதுலாம் இல்லாம ரொம்ப நண்பர்கள பேசிக்கிட்டு இருந்த மாதிரி கேஷுவலா அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாரு, பார்த்தாரு, இது 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 இருக்கு பண்ணுங்க நல்லா இருக்கும் சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு அனந்தம்பி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நாங்கள் பண்ணோம். ஒரு ஜோசிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம், அவர் என்ன சொல்லிடுவாரோ, பரிகாரத்தை சொல்லுவாரோ, பைசா பிடிங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர்கிட்ட நிம்மதியாக வந்தோம், காமிச்சோம், இதை எதை பண்ணுங்கன்னு இருக்காரு. பண்ணி அடுத்த கேட்டகரிக்கு போகும்பொழுது எனக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம் இல்ல. அவர் ஒரு வாக்கு பலிதம் கொடுத்திருக்காருல்ல, கண்டிப்பா அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இல்ல. யாருக்கு எப்ப என்ன நடக்கணுமோ அது அந்த டைமிங்ல நடக்கும். அது எனக்கு இப்ப நடந்திருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு பையனுக்காக. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஜோதிடர்களை பார்த்துருக்காரு. அவர் ராமேஸ்வரம் போங்க, அங்க போங்க, எங்க போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் அப்படி இப்படின்னு செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காரு. இப்போ ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்களா, மாங்கல்யம் ஒரு கிராம் 2 கிராம், அப்புறம் என்னமோ பட்டு சேலை, அது இது நிறைய பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வேணா ஒரு 25,000 30,000 ஆகும். அதுக்கு மேல ஒரு பவுன் வேற கேட்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலாரு. இப்ப அவரை கொண்டு அதை லாக் பண்ணிட்டு அங்க போகாதீங்க இங்க வாங்கன்னு வர சொல்லி உட்கார வச்சு அவருக்கு நம்ம இங்க பார்க்க வைக்கணும். நிறைய ஏமாந்துருக்காருல்ல, அது நம்ம வந்து இந்த மாதிரி ஏமாறுறவங்க எல்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்தி, மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது ஜோதிடம் கடைசி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க போறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா அங்க சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் நீங்க இப்ப சொன்னீங்க 5 லட்சம் ரூபாய், அதுதான் நமக்கு வந்து முன்னாடி வந்து நிக்குது. அதனாலதான் ஜோதிடர்கள் அப்படின்னாலே மக்கள் வந்து வெறுக்கிறாங்க, யாரும் கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க, சொல்றது பழிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சில ஜோதிடர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் போனப்பவே உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரும்பாங்க, நானு தம்பி தங்கச்சி ஒண்ணு 4 பேர் இருந்திருக்கணுமே. ஏங்க இல்லைங்க, நானும் தம்பி தங்கச்சி 3 பேர் தான் இருந்திருக்கணுங்க. இல்ல உங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 6 பேர். நான் சொல்றேன் பாருங்க 7 பேர். ஏங்க 6 பேர் நான் சொல்றேன், நீங்க 7 பேருங்கன்னா இருந்திருக்கணுங்க. அவங்க கருவிலேயே இறந்துட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, அதெல்லாம் சொல்லி குழப்பி கன்ஃபியூஸ் பண்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக ஏதோ தொழிலுக்காக பண்றாங்களா என்னமோ தெரியல. வாக்கு சொல்றது கரெக்டா இருந்ததா? வாக்கு கரெக்டா இருந்துச்சு. வாக்கு அந்த 3 நம்பர் சொல்றாங்க இல்லையா, அது கரெக்டா இருந்ததா? வாக்கு எனக்காகவோ அவங்களுக்காகவோ மீடியாக்காகவோ இல்லைங்க, உங்க மனதுல பட்டதை நீங்க சொல்லுங்க தெளிவா. எனக்கு நடந்த விஷயத்த சிலது அவர் சொல்லும் பொழுது நான் ஏத்துக்குதானே வேணும். கண்டிப்பா போய் சொல்லியிருந்தாருன்னா நிறுத்துங்க, நான் கிளம்புறட்டு ஓடி இருப்பேன். ஏன்னா பிஸி ஷெட்யூல்ல இங்க வந்து உட்காந்து நம்ம பார்க்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால கரெக்டான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நான் கிளம்பலான்னு பார்த்தா நீங்க கரெக்டா சொல்லிருங்க எல்லா மேட்டரும், நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்ட்டு. ரொம்ப 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 நல்லா இருந்தது. நீங்க அனைவரும் வந்து நீங்க ஜாதகங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சாமி ஆடி அந்த வாக்குப்படிதம் சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும். பார்த்து நிறைய சில பரிகாரங்கள் மீன்ஸ் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மா, அவங்க கை காலை தொட்டு கும்பிட்டாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை செய்யுங்க. மற்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றத உடைக்கிறதா நம்முடைய சேனலுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. அதைத்தான் வந்து நம்முடைய முருகப்பெருமாள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் வந்து முன்னோர்கள் தான்
நம்மளுடைய தெய்வமே முன்னோர்கள் மட்டும்தான். அம்மா அப்பாவை நீ கும்பிடு, இயற்கைக்கு ஏற்றவாறு உன்னுடைய கிரகங்களுக்கு ஏற்றவாறு உணவு முறையை நீ மாற்று. இதான் வந்து அவங்க சொல்றாங்க. சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்கு மேடம். மத்த ஜோதிடர்களை நான் குறை சொல்றேங்கிறது எல்லாம் கிடையாது. எனக்கு நடந்து இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நான் நிறைய காசை கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். பொண்ணு பாக்குற புரோக்கர்கள் நிறைய பைசா வாங்கி ஏமாத்திருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயங்கள். நான் பொண்ணு பார்த்து தரேன், உங்க போட்டோ கொடுங்க, முன்னாடியே கேஷ் கொடுங்கலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல சார் அந்த சொல்றேன் போன வரைக்கும் வந்த வரைக்கும் 6 மாசம் செலவு போச்சு, திருப்பி ஒரு 5000 கொடு 2000 கொடு. இதுவே நிறைய ப்ராடக்ட் பண்றதுனால அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து இங்க போய் பரிகாரம் பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஒன்னும் நடக்கலையே. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம், நடக்கணும்ல. ஒருத்தவங்க கஷ்டமா இருக்கிற சூழ்நிலையில தான் போய் ஜாதகம் கொடுக்கும்போது ஜாதகம் வாங்கி பார்த்துட்டு உனக்கு இது இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஒரு 10,000 கொண்டு செலவு பண்ண, நீ ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி அவனை திருப்பி 10,000 கடன்காரனாக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆயிருக்குது அது மாதிரி. சார் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குன்னு காமிக்கும் போது வாங்கி பார்த்துட்டு, சார் நீங்க வந்து சாப்பாடுக்கு வழி இருந்திருக்காது, ஓட துணிமணி கூட இருந்திருக்காது, வீட்டு வாடகை கொடுத்துருக்க முடியாது, இவ்வளவு கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், ஒரு 10,000 மட்டும் செலவு பண்ணுங்கிறது. 10,000 எப்படி வரும்? இவ்வளவு கஷ்டம் இருக்குது, 10,000 மட்டும் எப்படி வரும்? நமக்கு இவ்வளவு சூழ்நிலையில் வந்திருக்கீங்க தெரியுது, உங்களுக்கு நல்லதா நான் பண்ணி தரேன், நல்ல வருமானம் வரும்பொழுது நீங்க கொடுங்கன்னு சொல்றது இல்ல, 10,000 மட்டும் செலவு பண்ணுங்க. நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்து கோழி அறுத்து போடுறேன், கடை வெட்டி போடுறேன், முனி பேய கூப்பிட்டு என்னமோ கொடுக்கறலாம் சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் உடைக்கிறதா உடைக்கணுங்கிறது நம்மளுடைய சேனலுடைய மிக முக்கியமான கான்செப்ட். இது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்து ஒரு முருகப்பெருமாளை பார்த்தது, இந்த கோவில் மாதிரி பார்த்தது. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க சொல்ற விடயங்களை எல்லாம் கண்டிப்பா நிச்சயமாக சொன்ன மாதிரி ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். யாரோ சொல்லி சில பேர் அம்மாவுக்கு முதல்ல பாத பூஜை, கண்டிப்பா அம்மாவுக்கு முதல்ல எந்த ஜோசிகாரன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லலையே. நம்ம அதிசயம் முருகப்பெருமாள் மட்டும் தான் சொல்ல முடியுது. இல்ல கரெக்டா இருக்கும் பட்சத்துல நானே ஏத்துக்க முடியும். அதெல்லாம் கரெக்டா இருக்கு நம்பி தான் பண்ணணும். எது நடக்கல, இது கரெக்டா இருக்கும் கண்டிப்பா தோணுச்சு. ஏன்னா அவரை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் தெரியும்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். திருமணம் ஆகணும், நீங்க உங்க மனைவியோட மறுபடியும் இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா அம்மா கும்பிட்டு முருகப்பெருமாள்கிட்ட, அவரு வயசுல என்னோட கம்மியா இருந்தாலும் ஒரு குரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். கண்டிப்பா நான் நடிப்பு சொல்லி தரும்பொழுது பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் ஜாஸ்தியா இருக்கிறவங்களும் என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. தொழில வந்து தொழிலுக்கு வயது முக்கியம் கிடையாது. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு நாம நினைப்பேன் எனக்கு பைசா கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப நாங்க வேலைக்காரமா இருப்போம். அங்க ரெடி ரோல் ஆக்ஷன் பண்ணும்பொழுது நாங்க வந்து குருவா இருக்கோம். அது மாதிரி எனக்கு அவர் முருகப்பெருமாள் வந்து ஏஜ்ல கம்மியா இருந்தாலும் தம்பி மாதிரி அவர்கிட்ட நான் வந்து திருப்பி என்னுடைய ஒய்ஃபோட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியா ரொம்ப சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.